இதாக்கி இந்த வேளை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே லக்ஷியாவோட மாலி. ஆமா ஆமா மாலியை பத்தி ஒண்ணு சொல்லி ஆகணும். உங்களுடைய குருஜி வந்திருக்காங்க. வணக்கம் குருஜி. வணக்கம் லக்ஷி. வணக்கம். ஆமா ஆமா சொந்தங்கள் எல்லாருக்குமே அப்படியே வணக்கம். இன்னைக்கு வந்து சண்டே வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமா வந்து தாமரை வானொலி அப்படியே கேட்டுட்டு இருப்பீங்க. www.tamarayfm.lk என்ற வெப்சைட்டினூடாகவும் மற்றும் டியூனின் மூலமும் வந்து நீங்களுடைய முதல் தர வானொலியை கேட்டு மகிழலாம். அது மாத்திரமல்ல நாங்க வந்து நிறைய விஷயங்களை நிறைய அதாவது நிறைய புதுமை பண்ணாலே அது புது வரலாறு படிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். அதாவது நாங்க அழகு குறிப்பு சரி, மருத்துவ குறிப்பு சரி, நாங்க இப்படியெல்லாம் அழகாகணும், அதாவது ஒரு பெண் வந்து பெண்ணா அப்படி இருக்கணும்ன்றத சொல்லி கொடுக்க போறோம் இல்லையா? ஆமா நிச்சயமா. அதாவது வந்து லட்சியமா இருக்கிறதுக்கான டிப்ஸ் அது சரி. ஐயோ மறந்துட்டேன் லக்ஷி, நீங்க வராதுன்னு பகிரங்க மன்னிப்புக்க கொண்டு அப்படியே தொடர்ந்து நாங்க நிறைய விஷயங்களை உங்களுடைய சொந்தங்களுக்காக, அதாவது சண்டே ஸ்பெஷல் புதுமை பெண் நிகழ்ச்சியோட தான் நீங்க போய் இணைஞ்சிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து முதலாவது பாடல் பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு. உதயா உதயா உளரே உயிராலுனை எழுதுகிறேன் காதல். தொலைத்து விட்டே ஏனோ ஏனேனோ தொலைந்தே மீண்டேனோ ஏனோ ஏனேனோ மீண்டும் தொலைவேனோ ஆயுளானவளே கூந்தலிருட்டில் என் கிழக்கு தொலைந்தும் காதல்
மாற்றி அனுப்பி வைத்தேன். கூச்சம் அவிகையிலே உடல் மாற்றி நுழைந்து விட்டேன். ஏனோ ஏனேனோ ஏதோ ஆனேனோ ஏனோ ஏனேனோ நீயானேனோ தாயுமானவனே, என் நேற்றின் பானையில் ஊற்றை திறந்து காதல் காதல் தீண்டவே கடல் தாகம் தீர்ந்தது உன்னாலே தன்னாலே உன்னாலே தன்னாலே உயிரே உயிரே உளறுகிறேன் உளறியும் கவிதைகள் எழுதுகிறேன். உதயா உதயா உளறுகிறேன் உயிரானுனையே எழுதுகிறேன் காதல் காதல். தொடர்ந்து மணிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் எங்களுடைய சொந்தங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல காத்துட்டே இருக்கோம் இல்லையா மாலி? ஆமா நிச்சயமா லக்ஷி. அதாவது வந்து எப்பவுமே பெண்கள் என்ற வகையில வந்து எல்லாருமே ரொம்ப அழகாரிக்கணும்னு சொல்லி தான் நினைப்பாங்க. அதாவது எங்களை போல ஓ, அதாவது லக்ஷி மாதிரி சொன்னா நம்பிடாதீங்க, என்ன மாதிரி சொன்னா நம்புங்க. ஐயோ, அதை வந்து உண்மையிலே வந்து பெண்களுக்கு முகம் உடம்பு அதாவது அந்த உடம்புல வந்து முகம் என்ற பகுதி எப்பவுமே பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். என்னோட சொன்னா பார்க்குற பார்வைக்கு வந்து எப்பவுமே முதல்ல தெரிகிறது தன்னுடைய முகம் தான். அந்த முகத்தை வந்து பிரகாசமாக அதாவது அழகாக வைத்துக் கொள்வதற்கான சில வழிமுறைகளை தான் நாங்கள் நிகழ்ச்சியினூடாக நமது நேர்களுக்கு கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். ஆமா நிச்சயமாக எங்களுடைய முகம் அழகா இருந்த, அதாவது எப்பவுமே பொண்ணுங்களுக்கு பிடிச்சது தன்னுடைய ஃபேஸ் வந்து மற்றவங்க கவரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஒரு பேசிக் ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அழகா இருக்கிறதுக்கான என்ன விஷயம்னா, காய்ந்த வேப்பம்பூவில் வந்து 50 கிராம் எடுத்து அதை 100 கிராம் தேங்காய் எண்ணெயில போட்டு நன்கு காய்ச்ச வேண்டும். இளம் சூடு பதத்திற்கு ஆனதுக்கு அப்புறம் வந்து வேப்பம்பூவுடன் சேர்த்து எண்ணெயை தலையில் நன்றாக தேய்த்து அரை மணி நேரம் ஊற்றி குளித்தால் வந்து பொடுகு பிரச்சனை தீருமாம். வாரத்திற்கு 1 முறையோ 2 முறையோ 3 வாரங்கள் குளித்தால் இந்த முடி வந்து ரொம்ப எங்களை போல அப்படியே ரொம்ப கியூட்டா இருக்குமா, அதாவது எங்க தலைமுடிய மாதிரி. அடுத்தது வந்து இந்த பேன் தொல்லை அதெல்லாம் இருக்காதான். முக்கியமான தொல்லை வந்து இந்த பொடுகு தொல்லை எல்லாம் இருக்கவே இருக்காதாம் சொந்தங்களே. ஆமா நிச்சயமாக லக்ஷி. அதாவது வந்து முகம் மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து எல்லாமே, அதாவது முடியில வந்து முடி அழகரிக்கணும், பெண்கள் வந்து முகத்துல வந்து எல்லா அங்கங்களும் ரொம்ப அழகரிக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த வகையில தான் எண்ணெய் பசை சருமம் உள்ளவர்கள் முகத்தில் துவாரங்கள் பெரிதாக இருக்கும். இதற்கு தக்காளி பழச்சாறு 1 ஸ்பூன் எடுத்து அதனுடன் எலுமிச்சை சாறு சேர்த்து பேக் போட்டு 20 நிமிடம் கழித்து கழுவி வர துவாரங்கள் இறுக்கமாகவும் அதாவது முகம் வந்து பிரகாசமாகவும் அடையும் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. ஆமா நிச்சயமாக. இன்னொரு விஷயம் நாங்க எங்களுடைய சொந்தங்களுக்காக சொல்ல போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா காய்கறி பேசியல். அப்ப எல்லாருமே யோசிப்பீங்க, என்னடா அது காய்கறி எல்லாம் சமைக்கத்தானே வரும், என்னடா பேசியல் எல்லாம் செய்ய வருதா அப்படின்னு. ஆமா ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் மாறிட்டு சொந்தங்களே. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல வந்து நாங்க வந்து பார்லருக்கெல்லாம் போவோமோ வீட்டுல இருந்து அந்த பேசியல் செய்யலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கேரட், உருளைக்கிழங்கு, வெள்ளரி, தக்காளி, பூசணி இவற்றை சிறுதுண்டுகளாக எடுத்து வந்து மிக்சியில போட்டு வந்து அரைச்சு கொள்ளுங்க. இதை வந்து கலவையுடன் வந்து சிறிது பயத்தமாவை கலந்து முகத்தில போட்டு எப்பவுமே எங்களுடைய முகத்துல வந்து அந்த 15 நிமிடம் மாத்திரம் தான் இன்னொரு ஃபேஷியல் எங்களுடைய முகத்துல இருக்கணும். அந்த 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நாங்க அதை ரிமூவ் பண்ணணும். கழித்து வந்து நீங்க கழுவுனீங்கன்னு சொன்னா முகம் சோர்வு இல்லாமல் புத்துணர்ச்சியுடன் இருக்குமாம். முகத்தில் உள்ள பருக்களை போக்கி மேடு பள்ளத்தையும் சரி செய்ய உதவுமாம். அது மாத்திரமல்ல தோலுக்கு
உடலுக்கு அதிக ஊட்டச்சத்தையும் நிறத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஃபேஷியலா இருக்குமா. கேரட், உருளைக்கிழங்கு, வெள்ளரி, தக்காளி, பூசணி இவங்க எல்லாம் தான் அப்படியே சின்ன சின்ன துண்டா எடுத்து நீங்க மிக்சியில போட்டு அப்படியே அரைச்சிட்டு பைப்பமாவையும் அதில் மிக்ஸ் பண்ணிட்டு எப்போயுமே எங்களுடைய முகத்துல 15 நிமிஷம் அப்படியே போட்டுட்டு அந்த 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை நீங்க அப்படியே ரிமூவ் பண்ணீங்கன்னா அப்படியே ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடல் பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு. 18 அழகு எந்த பெண்ணும் 20 இரட்டை அழகு. 8 அழகு 18 அழகு எந்த பெண்ணும் 20 இரட்டை அழகு. பெண்ணின் அழகு உச்ச அழகு பூமியிலே உள்ளதெல்லாம் மிச்ச அழகு. ஆடை அழகு பாதி அழகு அந்த சொல்லை மாற்றியது பெண்ணின் அழகு. பெண்ணை கொண்டு கூடியது மண்ணின் அழகு. 8 அழகு 18 அழகு எந்த பெண்ணும் 20 இரட்டை அழகு. 8 அழகு 18 அழகு எந்த பெண்ணும் 20 இரட்டை அழகு. பார்ப்பது ஓரழகு. வானொலியோடு பாடும் அழகு பாடிக்கொண்டு சமைப்பதழகு. தாமரையிலே நீரழகு அழகாமணி பெண் போலார் அழகு. அழகு 18 அழகு எந்த பெண்ணும் 20 இரட்டை அழகு. தன்னைத்தானே ரசிப்பதழகு. நல்ல ஆணின் அழகினை ரசிக்கும் பெண்களின் ஓர பார்வைகள் ஓரழகு. காதல் பெண்ணின் விரட்டல் அழகு. ஐயோ ஐயோ அலட்டல் அழகு. ஓர் பெண்ணும் ஓரழகு அந்த ஒன்றுக்குள்ளே ஓரழகு. 8 அழகு 18 அழகு எந்த பெண்ணும் 20 இரட்டை அழகு. 8 அழகு 18 அழகு எந்த பெண்ணும் 20 இரட்டை அழகு. பெண்ணின் அழகு உச்ச அழகு பூமியிலே உள்ளதெல்லாம் மிச்ச அழகு. ஆடை அழகு பாதி அழகு அந்த சொல்லை மாற்றியது பெண்ணின் அழகு. பெண்ணை கொண்டு கூடியது மண்ணின் அழகு.
பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லோருமே வந்து முகத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். எல்லோருக்கும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் வகையில் கை வைத்தியங்கள் சிலவற்றை தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக நமது நேயர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். முகத்தில் தேமல் ஏற்பட்டால் அந்த முகத்தேமல் மறைவதற்கு செய்ய வேண்டிய விடயங்கள் தான்: பூவரசன் விதையை சுத்தம் செய்து கழுவத்தில் எலுமிச்சை விட்டு அரைத்து தேமலின் மீது தடவி ஊற வைத்து வெந்நீர் கழுவி வர தேமல் மறையும். இதே போல துவர்பாக்கு, வில்வ இலை, அவுரி சமூலம், வேப்பம்பட்டை, நிலவேம்பு, கஸ்தூரி மஞ்சள் இவற்றை தனித்தனியே இடித்து சலித்து கலந்து வைத்து கொண்டு சிறிது பொடியை நீரில் குழைத்து தேமலுள்ள இடங்களில் நன்றாக பூசி ஊற வைத்து குளிக்க தேமல் மறையக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து பெண்கள் ஆண்கள் என்ற இல்லை, அதாவது வந்து எல்லோருக்கும் வந்து முகத்தில் தேமல் ஏற்பட்டால் உண்மையிலே அது பெரிய ஒரு பிரச்சனை தான். அந்த தேமலை இல்லாதொழிக்கிறதுக்கான பலவிதமான குறிப்புகள் வந்து நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக நமது நேயர்களுக்கு கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் சில விதமான தழும்புகள் ஏற்படும். அந்த தழும்புகளை நீக்கிக் கொள்வதற்கான அரச மர பழுப்பு இலைகளை சேகரித்து எரித்து கரியாக்கி தூள் செய்து தேங்காய் எண்ணெயில் விட்டு குழப்பி வைத்துக் கொள்ளவும். இதனை இரவில் தழும்பு உள்ள இடங்களில் தடவி வர தழும்புகள் படிப்படியாக மறையக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் முகத்தில் ஏற்படுகின்ற சொறி சிறங்குகளை நீக்கிக் கொள்வதற்கு சில ஆண்களுக்கு கண்ட சலூன்களில் சுத்தம் செய்யாத கத்தியால் முக சவரம் செய்து சேவ் எடுப்பாங்க. அது அவ்வாறு செய்து கொள்வதனால முகத்தில் சலூன் சொறி ஏற்படுவதுண்டு. இதற்கு ஒரு வெற்றிலை நன்கு அரைத்து எலுமிச்சை பழச்சாறு கலந்து சொறியின் மீது தடவி வர சில நாட்களில் சொறி குணமாகும், சொறி சிறங்கு குணமாக கூடியதாக இருக்கும். ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து முகத்தில் அந்த சொறி சிறங்கு ஏற்பட்டுன்னு சொன்னால் அதற்கு செய்ய வேண்டிய கை மருத்துவங்களை தான் நாங்கள் நமது நிகழ்ச்சியினூடாக நமது நேயர்களுக்கு கூறியிருக்கிறோம் இல்லையா லக்ஷி? ஆமா நிச்சயமா. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாத வெடிப்பு அப்படின்றது ஆண் பெண் 2 பேருக்குமே பெரிய ஒரு தொல்லையா இருக்கும். ஐயோ எங்களுடைய பாதம் எல்லாம் நல்ல அழகா இருந்துச்சு வெடிச்சுட்டே அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ணாதங்க. இனி வந்து இந்த பாத வெடிப்பு உள்ளவர்கள் வீட்டுல வந்து மருதாணி இலைய விழுது போல நன்கு அரைத்து வெடிப்புள்ள இடங்கள்ல வாரம் தோறும் தடவி வந்தால் வந்து இந்த வெடிப்பு நீங்குமாம். அது மாத்திரமல்ல எலவுன் பாவிச்சாலும் இந்த வெடிப்பு நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மங்களுடைய முக புத்தகத்தின் வழியாக சுச்சா அணிஞ்சிருக்காங்க. ஹலோ அக்கா, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அணிஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் பெரிய குட் மார்னிங். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா பாலகிருஷ்ணா அணிஞ்சிருக்காங்க. இனிய காலை வணக்கம் சகோதரிகளே, தாமரை சொந்தங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆமா அப்படியே வந்து உங்களுக்கும் பெரிய வணக்கம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா சுமித்ரா கூட இணைஞ்சிருக்காங்க. இனிய காலை வணக்கம் தோழியே, என்னுடைய அந்த டிப்ஸையும் இணைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமா சகோதரி, உங்களுடைய அந்த டிப்ஸையும் நாங்கள் இணைத்துக்கொள்ள தயாராயிருக்கோம். அதாவது மஞ்சள் கிழங்கு ஒன்றுடன் ஒரு எலுமிச்சை இலையை சேர்த்து அரைத்து பூசினால் முகம் பளிச்சென்று மாறுமாம் அப்படின்னு நம்மளுடைய சுமித்ரா அபிமான சொந்தம் அனுப்பியிருக்காங்க. அது மாத்திரமல்ல நந்தவன் கூட அனுப்பியிருக்காங்க. அக்கா பொண்ணுங்களுக்கு மட்டும்தானே அளவு குறிப்பு சொல்லுவீங்க, பையங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. ஆமா இப்போ வந்து மாலையக்கா சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்மளுடைய பையங்கள்லாம் அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆமாம் நிச்சயமாக லக்ஷா. அதாவது வந்து பெண்கள் ஆண்கள் என்ற வகையில் எல்லோருக்கும் வந்து முகத்தில் சொறி சிறங்கு ஏற்படும். அதுக்கான சில வைத்திய முறைகள் தான், அந்த வைத்திய முறைகளை தான் நாங்கள் நமது நேர்களுக்கு கூறியிருந்தோம் இல்லை லக்ஷி? ஆமாம், நேர்களுக்கு மட்டும் இல்லை எங்களுடைய கலையகத்து சொந்தங்களுக்கும் அது அப்படியே உதவும் என்று நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம் நிச்சயமா உதவும். ஆமாம் எங்களுடைய ஆர்ஜிஎஸ் எல்லாம் அப்படியே கவனிச்சு கொள்ளுங்க. எங்களுடைய அதாவது நீங்கள் அழகா இருக்கணுமா, கவலை எல்லாம் வேணாம், உடனே வந்து புதுமை பெண் நிகழ்ச்சிகளுங்க. அதுவும் www.tamaraifm.lk இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடைய டியூனின் அப்ஸின் மூலமும் எங்களுடைய முதல் தர வானொலியை நீங்க கேட்டு மகிழலாம். தொடர்ந்து ஒரு பாலை தொடர்ந்து மீண்டும் இணைத்துக் கொள்ளலாம். தமிழ் பேசும் மக்களின் தலைவனாக தரணி எங்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் தாமரை வானொலியின் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு. சித்திரையில் என்ன வரும், வெயில் திங்குவதால் வெட்ட வரும். நித்திரையில் என்ன வரும், கெட்ட சொப்பனங்கள் முட்ட வரும். கண்ணான கண்ணுக்குள்ளே காதல் வந்தால் உண்மையில் என்ன வரும். தேசங்கள் அத்தனை வென்று விட்ட தித்திப்பு நெஞ்சில் வரும். சித்திரையில் என்ன வரும், வெயில் திங்குவதால் வெட்ட வரும். நித்திரையில் என்ன வரும், கெட்ட சொப்பனங்கள் முட்ட வரும்.
போல தொட்டிடாம இவ போவதென்ன நூல போல சீல பெத்த தாய போல காண யாரு போல காதல் சொல்ல யாருமே இல்ல சித்திரையில் என்ன வரும் சித்திரையில் என்ன வரும் உங்க பார்வை என்ன மேலிழுக்க விளக்கு போல நீ மனசையும் கொடுத்து நாம் எடுத்து ஓரமா நாளத்தை பதுக்குற சித்திரையில் என்ன வரும் நித்திரையில் என்ன வரும் கெட்ட சொப்பனங்கள் வரும் கண்ணான கண்ணுக்குள்ளே காதல் வந்தால் உண்மையில் என்ன வரும் தேசங்கள் அத்தனையும் வென்று விட்ட தித்திப்பு நெஞ்சில் வரும் சித்திரையில் என்ன வரும் வெயில் சிந்துவதால் வெக்க வரும் நித்திரையில் என்ன வரும் கெட்ட சொப்பனங்கள் வரும் தொடர்ந்து முடிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு மாலை நிச்சயமாக லக்ஷ்யா. அதாவது வந்து பெண்களோ சரி ஆண்களோ சரி எவ்வாறு அழகாக இருக்க வேண்டும், அழகாக இருப்பதற்கு செய்ய வேண்டிய கை வைத்திய முறைகளை தான் நாங்கள் நமது நிகழ்ச்சியின் வாயிலாக நமது நேர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆமா 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 நிச்சயமாக எங்களுடைய சொந்தங்களுக்கு அப்படியே வந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தேநீர் வடிகட்டிய பின் வந்து மிஞ்சும் தேயிலை தூள்ல வந்து எலுமிச்சை சாற்றை வந்து பிழிந்து தலையில தேய்த்து குளித்தால் வந்து தலைமுடி வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பளபளப்பா இருக்குமா முடிய போல. ஆமா 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 இந்த முடி சொல்லாட்டியும் அது ஒரு தனி ஸ்டைலுமா. அப்படியா? ஓ யாருக்கு சொல்லிடாதுங்க, கண் வச்சிருவாங்க. அது மாத்திரமல்ல இந்த தேங்காய் எண்ணெயை தடவிக்கொள்ளும் வழக்கம் இருப்பவர்கள் அந்த தேங்காய் எண்ணெயில காய வைத்த செம்பருத்தி பூ மற்றும் ஆலமரத்தின் இளம் வேர்களை வந்து பொடி செய்து கலந்து வைத்து கொண்டு தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் வந்து இந்த முடி வந்து கருப்பாக வளருமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாத்திரமல்ல எங்களுடைய நந்தன் கூட இணைஞ்சு ஒரு டிப்ஸ் அனுப்பியிருக்காங்க. அக்கா இந்த நிகழ்ச்சியில் அப்படியே எந்த டிப்ஸையும் இணைச்சு கொள்ளுங்க அக்கான்னு. நிச்சயமாக சகோதரா, உங்களுக்கு கண்ணுங்கள்ல வந்து சிவப்பு நிறத்தில் முகப்பரு புள்ளியாக மாறி இருக்கிறதா? கவலையெல்லாம் வேணாம். சூடான மற்றும் மசாலாக்கள் கலந்த உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணி விடுங்க. அது மாத்திரமல்ல வெயில் அலையாதீங்க. வாட்டர் பேஸ்ட் மேக்கப் வந்து போட்டுக்கொள்ளாதீங்க. ஆயில் மேக்கப்பை தவிர்த்து விடுங்கள். சுடுநீர்ல தலைக்கு குளிக்காதீங்க. உடலை வந்து எப்பயுமே ஹூலா வைத்திருங்க. உங்களுக்கு தலைமுடி சுருளாக குட்டியாக மெயின்டைன் செய்ய முடியாமல் அதாவது உங்களோட முடி வந்து அடங்காப்புடறியா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி முடிவை கொண்ட பெண்கள் வந்து தலைக்கு குளித்தவுடன் முடியில வந்து அலுவேரா ஜெல்லை தடவி 20-30 நிமிடங்கள் வந்து ஊற வைத்து அலசி விடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட முடியெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு. பரவாயில்ல.
நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிருகின்றதே, நான் நடந்து சென்ற மணல் வெளி மலருகின்றதே, நான் துரத்தி நின்ற காக்கைகள் மயில்களானதே, என் தலை நனைத்த மழை துளி அமுதமானதே, நான் இழுத்து விட்ட மூச்சிலே இசை கசிந்ததே, நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிருகின்றதே, நான் நடந்து சென்ற மணல் வெளி மலருகின்றதே. கம்பி உந்தன் கைகள் பட்டு பட்டு வெள்ளி கம்பி என்று அறியது, கம்பஞ்சத்தையுடன் கண்கள் தொட்ட தொட்ட தங்கத்தில் பன்னெண்டு மாறியதே, ஜன்னல் கம்பி உந்தன் கைகள் பட்டு பட்டு வெள்ளி கம்பி என்று ஆகியது, கம்பஞ்சத்தையுடன் கண்கள் தொட்ட தொட்ட தங்கத்தில் பன்னெண்டு மாறியதே, புன்னகையாலே என் தோள்கள் கைகளான பெயர் கூற இல்லாத சக்கரையாது, தலை கீழ் தடுமாற்றம் தந்த என் கால்களில் நான் நடந்து சென்ற மணல் வெளி மலருகின்றதே. பாடும் கேட்கவில்லை, அள்ளிக்கொள்ள மட்டும் நான் படித்தேன், இல்லை நாடும் கையில் இல்லை உன்னை மட்டும் இங்கு நான் கொடுத்தேன், பள்ளி செல்லவில்லை பாடம் கேட்கவில்லை, அள்ளிக்கொள்ள மட்டும் நான் படித்தேன், இல்லை நாடும் கையில் இல்லை உன்னை மட்டும் இங்கு நான் கொடுத்தேன், மூன்று கயிறில்லாமல் என் ஊமை மனது ஆடும், இடமில்லாமல் என் காதல் கனவை நாடும், நொடியும் விலகாமல் கொஞ்சம் கொஞ்சம் தங்கும் நெஞ்சு, வைத்த சூரியன் ஒளிருகின்றது, நான் நடந்து சென்ற மணல் வெளி மலருகின்றதே, நான் புறத்தி நின்ற காக்கைகள் மயில்களானதே, என் தலை நனைத்த மழை துளி அமுதமானதே, நாம் வரைந்து வைத்த சூரியன் ஒளிருகின்றதே, தொடர்ந்து மணிந்திருக்கோம் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு நாங்கள் நிறைய டிப்ஸ் எல்லாம் அப்படியே இன்னைய விட நிறைய பேர் வந்து ரொம்ப கியூட் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட கலையத்தில் இல்லையா மாலி? நிச்சயமா லக்ஷி, என்னன்னு சொன்னா அவ்வளவு அழகாக எவ்வாறான விடயங்களை செய்து கொண்டா முகம் வந்து அழகாக இருக்க போகுதுன்றது தான் லக்ஷி வந்து சொல்ல, அதாவது வந்து லக்ஷியோட முகம் மாதிரி எப்படி மாற்றிக்கொள்வது என்று. ஏம்மா அதாவது வந்து இந்த பச்சை பப்பாளியை வந்து பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், பழுத்த பப்பாளி பேஸ்ட் ஒரு ஸ்பூன், அதாவது 2 ஸ்பூன் எடுத்து வந்து ரெண்டையும் கலந்து வந்து முகத்தில் பூசவும் 15 நிமிடங்கள் கழித்து நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய முகம் வந்து ரொம்ப 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 க்யூட்டாக இருக்குமாம். அது மாத்திரமில்லை, இந்த தயிர் 1/2 ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன், ஆரஞ்சு பழச்சாறு 1 ஸ்பூன், கேரட் சாறு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர், 1 ஸ்பூன் ஈஸ்ட் பவுடர், இது எல்லாவற்றையும் குழைத்து முகத்துல 15 நிமிடங்கள் வைத்து கழுவுனீங்கன்னு சொன்னா ரொம்ப 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 கியூட்டா இருப்பீங்களா மாலி? ஆமாம், நிச்சயமா லக்ஷி. அதாவது வந்து எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான் கஸ்தூரி மஞ்சள். உண்மையிலே வந்து கஸ்தூரி மஞ்சள்ன்றது பெரிய ஒரு கை மருத்துவம் தான். அந்த கஸ்தூரி மஞ்சள் எடுத்து
அரைத்து அதோட சிறிதளவு தண்ணி சேர்த்து முகத்தில் வந்து பூசி 10 நிமிடங்களுக்கு பிறகு முகத்தை கழுவினா முகம் வந்து பளபளப்பாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கின்ற முடிகள் கூட, அதாவது முகத்தில் அதிக அளவு வளர்கின்ற முடி கூட குறைந்த அளவு வண்ணம் இருக்கும். ஆமாம், நிச்சயமாக எங்களுடைய சொந்தங்களுக்கு நாங்கள் நிறைய அப்படியே குறிப்புகளை சொல்ல காத்துட்டே இருக்கோம். ஒலிக்கிறது பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு. நீ வேண்டும் நீ வேண்டும் என்றென்றும் நீ வேண்டும், நான் என்றும் உடையாத நாம் வேண்டும். நீ வேண்டும் நீ வேண்டும் என்றென்றும் நீ வேண்டும், நான் என்றும் உடையாத நாம் வேண்டும். தெய்வம் வேண்டும், மின்சார தீண்டல் வேண்டும், மழைக்கால பருவம் வேண்டும். என்றென்றும் நீயே வேண்டும். நீ வேண்டும் நீ வேண்டும் என்றென்றும் நீ வேண்டும், நான் என்றும் உடையாத நாம் வேண்டும். ரசிக்கின்ற இளமை வேண்டும், பசிக்கின்ற கனவு வேண்டும். சொல் சொல் நீ வேண்டும் நீ வேண்டும் என்றென்றும் நீ வேண்டும், நான் என்றும் உடையாத நாம் வேண்டும். தெய்வம் வேண்டும், மின்சார தீண்டல் வேண்டும், மழைக்கால பருவம் வேண்டும். நீ வேண்டும் நீ வேண்டும் என்றென்றும் நீ வேண்டும், நான் என்றும் உடையாத நாம் வேண்டும். பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்துள்ளீர்கள். அதாவது வந்து முகத்தை வந்து பெண்களோ ஆண்களோ சரி தன்னுடைய அழகை கூட்டிக் கொள்வது எவ்வாறு என்ற வகையில் தான் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக நமது நேர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் முகம் வந்து பளபளப்பாக இருப்பதற்கு செய்ய வேண்டிய சில குறிப்புகள், அதாவது செய்ய வேண்டிய சில டிப்ஸ்கள் தான் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக நேர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறோம். அதாவது புளிப்பு இல்லாத தயிருடன் சிறிது மஞ்சள் பொடி கலந்து தடவி வர முகம் வெண்மையாகவும் மென்மையாகவும் பளபளக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓட்ஸ் தானியத்தை
மையாக அரைத்து தயிர் கலந்து ஊற வைத்து கழுவி வர முகம் அழகு நிறமாக மாறும். அதாவது வந்து முகம் வந்து ரொம்பவும் அழகாக காணப்படும், மென்மையாகவும் காணப்படும் என்றுதான் கூறப்படுகிறது. ஆமாம் ஆமாம் நிச்சயமாக. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு உறங்கு செல்லும் முன் வந்து பாதாமை தோல் உரித்து வந்து பால் குங்குமப்பூவுடன் மிக்சியில் நைஸாக அரைக்கவும், இந்த பேஸ்ட் வந்து முகம் மற்றும் கழுத்துகளில் நீங்கள் பூசவும் செய்யவும், மறுநாள் காலையில் வந்து குளிர்ந்த நீரால் வந்து முகத்தை அலம்பவும் முகம் பளிச்சென்று புதுப்பொலிவுடன் அடையக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சிறிதளவு இளநீரை முகம் கழுத்து பகுதி கை காலில் பூசி வந்தால் வந்து சரும நிறம் மாறக்கூடியதாகவும் இருக்கும். அது மாத்திரமல்ல, தக்காளியை நன்றாக பிசைந்து அதனுடன் 4-5 துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து முகம் கழுத்துல வந்து அதாவது முகம் கழுத்து பகுதி கை காலில் பூசினால் வந்து உடல் வந்து பொலிவு பெற்று ரொம்ப ரொம்ப கியூட்டான பொண்ணுங்களா மாறுவீங்களா. ஆமாம், நிச்சயமாக லக்ஷி. அதாவது வந்து சில பொண்ணுங்களுக்கு வந்து பொட்டு வைக்கிற இடத்துல வந்து அரிப்பு ஏற்படுகிறதா, அப்படி அரிப்புகள் ஏற்படும், அப்படி ஏற்படுச்சுன்னு சொன்னால் அதற்கு ஒரு சிறந்த கை வைத்தியம் ஒன்று தான் வில்வ மர கட்டையை சந்தன கல்லில் இழைத்து பொட்டு வைக்கும் இடத்தில் தடவி வர நல்ல குணம் காணலாம். அதுபோல் வேப்ப இலையையும் கூட அரைத்து பூசலாம். அவ்வாறு செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த பொட்டு வைக்கிற இடத்துல ஏற்படுகின்ற அரிப்புத்தன்மை இல்லாமல் போகும் என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. ஆமாம் ஆமாம் நிச்சயமாக. தொடர்ந்தும் 12 மணி வரைக்கும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் எங்களுடைய சண்டே ஸ்பெஷல் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி எல்லா நிகழ்ச்சிகளும் அப்படி எங்களுடைய சொந்தங்களுக்கு அப்படியே கள்ளக்கட்ட காத்துட்டே இருக்கு. தொடர்ந்தும் ஒரு பாடலை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் புதுமை பெண் நிகழ்ச்சி. என்னை கேட்டுத்தானே சுற்றி வர வேண்டும் எந்தன் பின்னாலே கோயம்புத்தூர் கொசும்பு கோவில் பட்டி தீமிகு என் மதுரை பாசம் உள்ள பின்னாலே குண்டு மல்லி பூக்க ஒத்து கூட்டம் தான் பறக்க கோவில் சேரின் வடம் பிடிக்க நான் சொல்வேன் நதிகள் தொடங்கி நெடுமலைகள் வரையில் நான் பட்ட கோட்டை தாண்டக்கூடாதே சிறு 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 சிறுவன் தொடங்கி கிடுகிடுகிடுக்க வரையில் நான் வைத்த சட்டம் மீறக்கூடாதே சஞ்சலா சன் சஞ்சலா சன் சன் சஞ்சலா சன் சஞ்சலா சன் சன் என்னை கேட்டுத்தானே சுற்றி வர வேண்டும் எந்தன் பின்னாலே
தொடர்ந்து மணிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு அப்படியே எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் அழைப்புல வந்த வண்ணமே இருக்காங்க. அக்கா ஹாலி வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களுடைய பிருந்தா அணிஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் பெரிய 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 காலை வணக்கம் சகோதரி. அது மாத்திரமல்ல எங்களுடைய அபிமான சொந்தம் இளவேந்தன் கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அக்கா, ஞாயிறு இனிய வணக்கத்தை எங்களுடைய தாமரை வானொலிய சொந்தங்களுக்கும் சொல்லுங்க, அதே மாதிரி எங்களுடைய குருஜிக்கும் சொல்லுங்க அப்படின்னு நினைஞ்சிருக்காங்க. ரொம்ப நன்றி சகோதரா. பாருங்க மாலே உங்களை குருஜி எங்களுடைய சொந்தங்களை ஏத்துக்கிட்டு. ஆமாம் ஆமாம் நிச்சயமா. ஏன்னு சொன்னா உண்மையிலேயே வந்து அப்படித்தான் நினைக்கணும். ஏன்னு சொன்னா லக்ஷிக்கு நான் குருன்னு சொன்னா மற்ற எல்லோருக்கும் அப்படித்தான். ஐயோ, அதாவது எனக்கு இந்த சமைக்கிறது எல்லாம் கத்து தர வர யாரும் இல்ல, எங்களுடைய குருஜி மாலி தான். அதை சாப்பிட்டுட்டு அவ தினமும் ஹாஸ்பிட்டல்ல போய் கிடப்பா. அவ இல்ல, நம்மளுடைய சொந்தங்கள். அது சரியா சரி. எங்களுடைய அன்பு நெஞ்சார்ந்த அறிவிப்பாளர்கள் மாலே. ஐயோ நம்பிரப்புறாங்க. இல்ல இல்ல இதெல்லாம் போய் நான் நல்லா டேஸ்டா சமைப்பேன். அது மாத்திரமல்ல இந்த பொடியாக துருவிய உருளைக்கிழங்குடன் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து முகம் மற்றும் கழுத்துல மெதுவாக வந்து அப்படியே செய்தீங்கன்னு சொன்னா 20 நிமிடம் கடித்து வந்து அதை அலம்பவும், அதுக்கப்புறம் வந்து முகம் வந்து ரொம்ப ரொம்ப கியூட்டா இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க மாலி. ஆமாம் நிச்சயமா லக்ஷ்மி. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் ஏற்படுகின்ற பருக்களை இல்லாமல் இருக்கு. அதாவது முகத்தில் நிறைய பேருக்கு பரு ஏற்படும். இந்த பருக்கு சரியான மருத்துவ குறிப்பு தான். அதாவது வந்து சிறிது கருஞ்சீரகத்தை அம்மியில் வைத்து சிறிது எருமை பால் விட்டரைத்து பருக்களின் மீது போடலாம். ஒருவேளை கைவசம் கருஞ்சீரகம் இல்லாவிட்டால் நல் சீரகத்தை பயன்படுத்தி சிறிது நேரம் ஊறிய பிறகு கழுவி வர பருக்கள் அனைத்தும் மறையக்கூடியதாக இருக்கும். அதுபோல ஜாதிக்காயை சந்தன கல்லில் உரைத்து தினமும் பருக்கள் மீது இரவு பூசி வர பருக்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல மறையும். அதாவது சூரியனை கண்ட பனி போல இந்த பரு எல்லாம் மறையக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் துத்தி இலையை பூவையும் சம அளவு எடுத்து மை போல் அரைத்து பருக்களின் மீது போட்டு வந்தால் பருக்கள் நன்கு ஆறிவிடும். சந்தனம், மிளகு, சாதிக்காய் இந்த மூன்றையும் மறைத்து பருக்களின் மீது தடவி வர பருக்கள் மறையக்கூடியதாக வரும். இத்துடன் வெந்நீர் ஆவி பிடிப்பதும் மிக மிக நல்லது. இவ்வாறான விடயங்களை நீங்கள் செய்து கொண்டு சொன்னால் உங்களோட முகத்தில் இருக்கிற பருக்களை இல்லாதொழிக்கலாம். அதாவது வந்து முகத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. இந்த பருக்களினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது. அதாவது வந்து முக்கியமாக லக்ஷிக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. லட்சியம் கூட இந்த கை மருத்துவத்தை நீங்களும் செய்து பார்க்கலாம். நிச்சயமா இது சரியான பலன் உங்களுக்கு அளிக்கும் என்று. ஆமா நிச்சயமாக. அது மாத்திரமில்ல, இந்த கழுத்தில் உள்ள கருமையை போக்குறதுக்கான சில டிப்ஸுகளை நாங்க இப்ப சொல்ல போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பாலை வந்து கழுத்துல தடவி 15 நிமிடம் ஊற வைத்த பின்னர் வெதுவெதுப்பான நீரினால் துடைத்தெடுங்க. இதனால கழுத்தில் உள்ள அழுக்குகள் மற்றும் இறந்த செல்கள் முழுமையாக வெளியேறுமா மற்றும் வறட்சியின்றி ஈர்ப்பசையுடன் இருக்குமாம். அது மாத்திரமல்ல, அரை ஸ்பூன் எலுமிச்சை சாற்றுல 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்ந்து கலந்து கழுத்துல தடவி 20 நிமிடம் ஊற வைத்த பின்னர் வெதுவெதுப்பான நீர்ல கழுவ வேண்டுமாம். இப்படி தினமும் வந்து இரவில் படுக்கும் முன் செய்து வந்தால் கழுத்தில் உள்ள கருமை மறைவதை காணலாமாம். அது மாத்திரமல்ல, ஒட்ஸ் உடலுக்கு மற்றும் நல்லதல்ல, சருமத்திற்கும் தான். அதிலும் ஒட்ஸை பொடி செய்து தக்காளி கூழுடன் சேர்ந்து கலந்து கழுத்துல தடவி சிறிது நேரம் மென்மையாக தேய்த்து 20 நிமிடம் ஊற வைத்து கழுவினால் வந்து கழுத்தில் உள்ள கருமை அகலுமாம். குறிப்பாக இம்முறையை முகத்திற்கும் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்குமாம். அது மாத்திரமல்ல, பேக்கிங் சோடா சருமத்தில் உள்ள கருமையை போக்குமாம். ஒரு அற்புதமான வேதிப்பொருள் அப்படின்னு கூட சொல்றாங்க. பேக்கிங் சோடாவை நீர்லையும் கலந்து கழுத்தில் தடவி 15 நிமிடம் ஊற வைத்து பின்னர் குளிர்ந்த நீர்னால கழுவ வேண்டுமாம். இவ்வாறு வாரத்திற்கு 2-3 முறை செய்து வந்தால் கழுத்தில் இருக்கிற கருமை நீங்கக்கூடியதாக இருக்கும். வெள்ளரிக்காயை துருவி அதாவது எங்களுடைய இந்த பன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரோஸ் வாட்டர்ல சேர்த்து கலந்து கழுத்துல தடவி 10 நிமிடம் ஊற வைத்து கழுவும் முன்னர் சிறிது நேரம் மசாஜ் செய்து பின்னர் கழுவ வேண்டுமாம். இதனால் வந்து கழுத்தில் உள்ள கருமை எல்லாம் மறையுமாம். அது மாத்திரமல்ல, தயிரோடு சிறப்பான பளிச்சு தன்மை கொண்ட பொருளாம். 1 ஸ்பூன் தயிர்ல வந்து 1 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து கழுத்துல தடவி ஊற வைத்து கழுவ வேண்டுமாம். இப்படி தினமும் செய்து வந்தால் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குமாம். அது மாத்திரமல்ல, இன்னும் சிறந்த பலனை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எலுமிச்சை சாறையும் சேர்த்து கொள்ளட்டாம். பப்பாளிக்காயை தண்ணீர் சேர்த்து பேஸ்ட் செய்து கழுத்துல தடவி 20 நிமிடம் கழித்து வந்து குளிர்ந்த நீர்னால கழுவுனா இப்படி வாரத்துக்கு 2 முறை செய்து வந்தால் கழுத்தில் உள்ள கருமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிறத காணலாமா மாலி?
ஆமாம், நிச்சயமாக லக்ஷி. அதாவது வந்து பலவிதம், அதாவது எளிய முறையில் இந்த பொருட்களை வந்து நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான பொருட்களை கொண்டு எளிய முறையில் எடுத்துக்கொண்டு எளிய முறையில் செய்து உங்களுடைய முகத்தை வந்து பிரகாசமாக வைத்து கொள்ளலாம். அதுபோல தான் முகத்தில் ஏற்படுகின்ற வடுக்களை நீக்கிக் கொள்வதற்காகவும் கோபி சந்தனம் 1 டீஸ்பூன் அளவு, பாதாம் பருப்பு நீரில் ஊற வைத்த பாதாம் பருப்பு 3, தயிர் 2 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 ஸ்பூன், இவை அரைத்து எடுத்து முகம் கழுத்து பகுதிகளில் பூசி 1 மணி நேரம் கழித்து கழுவுவோம். இவ்வாறு செய்து வர முகத்தில் இருக்கின்ற பருக்கள் மறையும். அது மட்டும் இல்லாமல் கரும்புள்ளிகள் தழும்புகள் நீங்கி முகம் வந்து அழகாகவும் பிரகாசமாகவும் தோற்றமளிக்கும் என்று தான் கூறியிருக்கின்றது. உண்மையிலே வந்து இவ்வாறான பொருட்களை கொண்டு நிச்சயமாக செய்தால் உங்களுக்கு சரியான பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆமா நிச்சயமாக தொடர்ந்து முனைந்து கொள்ளலாம். 12 மணி வரை எங்களுடைய புதுமைப்பு நிகழ்ச்சி எங்களுடைய சொந்தங்களுக்குடைய அந்த அழகு அப்படியே மெருகூற்ற நிகழ்ச்சியா இன்னைக்கு அமைய காத்துட்டே இருக்கு. தொடர்ந்து ஒரு பாலி தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். www.tamaraifm.lk இணையதளத்தின் வாயிலாகவும் டியூனின் ஆப்ஸின் மூலமும் நீங்களும் உங்களுடைய முதல் தர வானொலியை கேட்டு மகிழலாம் என்று சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடல் பாலி தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். அலைநகரம் சிற்றிடை என்பது சிலை நகரம், ஆடை நடுவிய கலை நகரம், காதல் தலைநகரம். அழகிய கூந்தல் அலைநகரம் சிற்றிடை என்பது சிலை நகரம், ஆடை நடுவிய கலை நகரம், காதல் தலைநகரம். உச்சரித்தாலாகாதோ மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ஆயுதமாய் போகாதோ, உறங்கும் போது அன்பே என் கனவு வந்தால் என்னாலும் விடியலை மன்றாடும் என்னை ஊற்றியே உன்னை ஏற்றினால் ஆசை தீர்ந்தால் என்னாகும் காதை கதிராகும். பால்வெளியில் நாம் இருப்போம் எப்போது, ஓடி ஓடி வந்தேனே உன்னிடம் நான் தஞ்சம், உந்தன் கண்களில் எந்தன் பார்வைதான் ஊஞ்சலாடினால் என்னாகும் நீ பார்க்கும் நீயாகும். அழகிய கூந்தல் அலைநகரம் சிற்றிடை என்பது சிலை நகரம், ஆடை நடுவிய கலை நகரம், காதல் தலைநகரம். உயிரே வருவாய் என வலிக்கும், வருவாய் செலவாய் இனி நடக்கும் காதை பொறியக்கம்.
வணக்கம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு அப்படியே எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் அப்படியே முகப்புத்தகத்தின் வாயிலாக இணைஞ்ச பண்ணி இருக்காங்க. அவங்களையும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்துக் கொள்வோம். ராஜேஷ் இணைஞ்சிருக்காங்க, ராஜேஷ் குமார் இணைஞ்சிருக்காங்க, நந்தினி இணைஞ்சிருக்காங்க, கவிஷாலினி இணைஞ்சிருக்காங்க, ஹம்ஷாயினி இணைஞ்சிருக்காங்க. எல்லாரும் அப்படியே காலை வணக்கம் வணக்கம் சொல்லி இணைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் பெரிய பெரிய காலை வணக்கம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய அன்பார்ந்த நெஞ்சார்ந்த சொந்தங்களுக்கெல்லாம் அப்படியே காலை வணக்கத்தை சொல்லிடுங்க அக்கா அப்படின்னு எல்லாம் அமல் கூட இணைஞ்சிருக்காங்க. ஆமாம், நிச்சயமாக அமல் எங்களுடைய சொந்தங்களுக்கெல்லாம் அப்படியே பெரிய 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 காலை வணக்கம் இல்லையா மாலி? ஆமாம், நிச்சயமாக. அதாவது நம்மளோடு இணைந்த அனைவருக்கும், அனைத்து சொந்தங்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அடுத்ததாக முகத்தில் அழகாக்க இன்னும் சில விதமான யோசனைகள் தான் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக நமது நேயர்களுக்கு கூறுவதற்காக இருக்கின்றோம். அதாவது இரவு படுப்பதற்கு முன் புதினா சாறு 2 தேக்கரண்டி, அரை மூடி எலுமிச்சம் பழச்சாறு ஆகியவற்றுடன் பயற்றம் பருப்பு மாவை கலந்து முகத்தில் தடவி கொண்டு 10 நிமிடம் ஊறிய பிறகு ஐஸ் ஒத்தடம் கொடுக்க முகம் சுத்தமாகவும் பருவினால் ஏற்படுகின்ற தழும்புகள் கூட மறையக்கூடியதாக இருக்கும். ஆமா ஆமா, நிச்சயமாக. அதாவது நிறைய அழகு குறிப்புகள் அப்படியே எங்களுடைய சொந்தங்களுக்காக நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் முடி உதிருது அப்படின்னுலாம் அழுவாங்க. அந்த முடி உதிர்றது எல்லாம் தடுக்கிறதுக்கான சில டிப்ஸுகள் அப்படியே சொல்ல காத்துட்டே இருக்கோம். தினசரி காலை எழுந்தவுடன் 15 நிமிடங்கள் விரல் நுனிகளில் தலையில் நன்றாக மசாஜ் செய்யுங்க. அது மாத்திரமல்ல, வேர்க்கால்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். வேர்க்கால் பலவீனத்தை போக்கும். அது மாத்திரமல்ல, நெல்லிக்காய் சேர்த்த தேங்காய் எண்ணெயில தயாரிக்கப்பட்ட கேச தைலத்தை உபயோகிக்கொள்ளுங்க. இது முடி உதிர்வதை தடுக்குமாம். அது மாத்திரமல்ல, முடிக்கு தேவையான வைட்டமின் சி சத்துக்களையும் அளிக்குமாம். அது மாத்திரமல்ல, சம அளவு, அதாவது தினசரி காலையும் இரவு நேரமும் 1 தேக்கரண்டி அளவு நெல்லிக்காய் பவுடரையும் கரிசலாங்கண்ணி பவுடரையும் தண்ணீர்ல அல்லது பால்ல கலந்து குடித்து வர நல்ல பலன் தெரியுமாம். இது முடியை கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர செய்யும். சம அளவு பச்சை நெல்லிக்காயையும் மாங்காயையும் சேர்த்து கூழ் போல அரைத்து காலை குளிப்பதற்கு அரை மணி நேரம் முன்பாக தடவி பின்னர் எப்பொழுதும் போல குளிக்கவும். இது முடிக்கு பலத்தையும் கிருமிநாசினி தன்மையையும் அளித்திடுமாம். மேற்கூறியவற்றுள்ள வசதிக்கேற்ப நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆமாம், நிச்சயமாக. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் பல பேருக்கு முகத்தில் இருக்கின்ற நிறம் மாற வேணும், அதாவது நிறம் பொலிவு பெற வேண்டும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால், உலர்ந்த ரோஜா இதழ்களுடன் சிறிது பன்னீரும் சந்தனமும் அரைத்து முகத்தில் தடவி வர தோலில் நிறம் பொலிவு பெறக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல், ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் கடலை மாவை எடுத்துக்கொண்டு 1 சிட்டி மஞ்சத்தூள் சேர்த்து கலக்கவும். சிறிதளவு தண்ணீர் ஊற்றி கலந்து முகத்தில் பூசி அரை மணி நேரம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் முகம் கழுவி வந்தால் சருமம் ரொம்பவும் மென்மையாக காணப்படும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் அழகாகவும் காணப்படும். அதே போன்றுதான் பப்பாளி பழத்தை அரைத்து சிறிதளவு தேன் பால் சேர்த்து முகத்தில் பூசி சிறிது நேரம் ஊற வைத்து கழுவினால் முகம் பளிச்சென வெண்மையாகவும் முகத்தில் இருக்கின்ற பருக்கள் கூட மறையக்கூடியதாகவும் இருக்கும் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. ஆமாம், நிச்சயமாக. எங்களுடைய சொந்தங்களுக்கெல்லாம் அப்படியே நிறைய டிப்ஸுகளை நாங்களும் சொல்றதுக்கு தயாராயிருக்கோம். அது மாத்திரமல்ல, நீங்களும் அப்படியே எங்களோட இணைந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா www.tamarifm.lk என்னும் இணையதளத்தின் வாயிலாகவும் டியூன் ஆப்ஸின் மூலமும் நீங்கள் எங்களுடைய முதல் தர வானொலியை கேட்டு மகிழலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இது தமிழ் பேசும் மக்களின் தலைவனாக தான் எங்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புதுமை பெண் நிகழ்ச்சி. என்ன சொன்னாலும் தலையாட்டுவே, நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவே. நீ மழை நான் பூமி, எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வேன். நீரவு நான் விண்மீன், நீருக்கும் வரைதான் நான் இருப்பேன். நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன்.
என்ன சொன்னாலும் தலையாட்டு. உன்னில் நானாய் கலந்திருப்பேன். நீ வெயில் நான் குயில் உன் வருகை பார்த்துதான் நான் இசைப்பேன். மட்டும் சாதே நான் இருப்பேன். நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ மழை நான் பூமி எங்கு விழுந்தாலும் எண்ணிக் கொள்வேன். என்ன சொன்னாலும் தலையாட்டு. தொடர்ந்து மனிதருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு மாலை. ஆமாம், நிச்சயமாக லக்ஷ்மி வந்து நம்மளுடைய நேர்கள் வந்து இன்னும் வந்து அழகாக இருக்க வேண்டும், அவர்களுடைய முகம் வந்து ரொம்பவும் அழகாக இருக்க வேண்டும். இந்த கருமை நிறங்கள்னால வந்து நிறைய பேருக்கு இந்த முகத்தில் இருக்கின்ற அழகு வந்து குறைந்து கொண்டே போகின்றது. அதனால் வந்து இந்த கருமை நிறத்தை போக்குவதற்கான சில வித டிப்ஸ்கள் தான் நாங்கள் நிகழ்ச்சியினூடாக நமது நேர்களுக்கு கூற காத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது வந்து பேக்கிங் சோடாவை நீர் சேர்த்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி 15 நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும். இப்படி வெளியே சென்று வீட்டிற்கு வந்ததும் செய்து வந்தால் முகத்தின் நல்ல மாற்றம் தெரியும். மென்மையாகவும் தோல் அமைப்பு கொண்டவர்கள் இதனை நிச்சயமாக செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அவர்களுக்கு இது சரி வராது. அதாவது மென்மையான தோல் அமைப்பு கொண்டவர்கள் நிச்சயமாக அதாவது இந்த டிப்ஸை செய்ய வேண்டாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழம், அதாவது வாழைப்பழத்தை மசித்து அதில் பால் சேர்த்து கலந்து முகம் மற்றும் கழுத்தில் தடவி 20 நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும். இப்படி தினமும் 2 முறை செய்து வந்தால் 2 நாட்களில் முகத்தில் பொலிவு கூடியிருப்பதை நன்கு காணலாம். அது மட்டும் இல்லாமல் ரோஸ் வாட்டரை சிறிது பால் சேர்த்து கலந்து தினமும் இரவியில் படுக்கும் முன் தடவி இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் கழுவ வேண்டும். இப்படி செய்து வந்தால் முகத்தில் உள்ள கருமை நீங்கி முகம் வந்து வெள்ளையாகவும் பளிச்சென்றும் மாறக்கூடியதாக இருக்கும். ரொம்பவும் அழகாக காணப்படும் இல்லையா லக்ஷ்மி? ஆமா ஆமாம், நிச்சயமாக. இந்த தலையில இருக்கிற பேன் தொல்லெல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா வசம்பை தண்ணீர் விட்டு அரைத்து தலையில நன்றாக தேய்த்து ஊற வைக்க வேண்டும். பிறகு சாதாரண நீர்ல வந்து தலையை நன்றாக அலச வேண்டுமாம். அதுக்கு பிறகு துளசி இலையை நன்றாக மையாக அரைத்து தலையில தடவி சிறிது நேரம் ஊற வைக்க வேண்டும். பின் வெதுவெதுப்பான நீர்ல தலையை கழுவினால் வந்து இந்த பேனெல்லாம் செத்து விழுந்து விடுமாம். அதே மாதிரி வந்து முடியெல்லாம் ரொம்ப ரொம்ப கியூட்டா வளருமாம். இந்த கூந்தல் உதிர்வு வந்து தேங்காய் பாலை தலையில அரை மணி நேரம் ஊற வைத்து குளித்தால் முடி உதிர்வதை நிற்கும். வாரம் ஒரு முறை இப்படியாக முடி உதிர்வதை நிற்கின்ற வரை செய்ய வேண்டுமாம். அதே மதுரத்தை இடித்து எருமைப்பால் விட்டு நன்றாக அரைத்து தலையில தேய்த்து வந்தால் குணம் தெரியக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். நாங்களும் நிறைய சொந்தங்களுக்காக நிறைய டிப்ஸ்கள் அப்படியே தாரத்துக்கு காத்துட்டே இருக்கோம். 12 மணி வரை நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு. ஷலலா ஷலலா ரெட்டை வால் வெண்ணிலா என்னை போல் சுத்திப்பேன்
பூமியில பந்தி என் தோழி சாமந்தி வெற்றிக்கு எப்போதும் நான் தானே முந்தி ஒட்டுமழு என்ன தழுவி அள்ளிக்கொள்ள ஆசை கல்வன் எங்கே வருவானோ வெட்டை பால் வெண்ணில்லா என்னை போல் சுட்டிப்பேன் இந்த பூமியிலா மரங்களே ஒற்றை காலில் இருப்பதே என்னவோ தவமா நதிகளே சத்தம் போட்டுதான் நடப்பதே கால்களில் விரல்களே கொலுசா பாரதி போல தலைப்பாக கட்டியதே குச்சி நிருப்பில்லாமல் புகை வருதே அதிசயமான நீர் பேச்சு இடையே ஆடி நடையே ஆடி ஓடும் வேலை நாட்டியம்மா நாட்டியம்மா பார்த்த நாள் தாவணி தொட்ட நாள் மறுக்குமா நெஞ்சு மறுத்துமே ரசித்ததும் பனித்துளி ருசித்ததும் கரையுமா கண்ணு அழுத்தற்கான பேரந்தான் குதிரை பருவானோ காவல் தாண்டி என்னைத்தான் கருத்தில் கொண்டு போவானோ என்னுக்குள் முதல் நெஞ்சுக்குள் வரை ஆசை சேமிக்கிறேன் யாரவனோ ஷல்லா ரெட்டை பால் வெண்ணில்லா என்னை போல் சுட்டிப்பேன் இந்த பூமியில ஒட்டுமறு என்ன தழுவி அள்ளிக்கொள்ள ஆசை கல்வன் எங்கே வருவானோ தொடர்ந்து மணிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு மாலை. ஆமாம், நிச்சயமா லக்ஷி. அதாவது வந்து நமது நேர்கள் வந்து ரொம்பவும் அழகாக இருப்பதற்கான சில டிப்ஸ்கள் தான் நமது நேர்களுக்கு வந்து நாங்கள் கூறிக்கொண்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் சமையல் என்ற விடயம் வந்து எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் தான் இந்த சமையல் செய்வது. இது வந்து அற்புதமான ஒரு கலை என்று சொல்லலாம். உண்மையிலே வந்து சமையல் என்றது வந்து எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். முக்கியமாக பெண்கள் என்ற வகையில் வந்து சமையல் தெரியாதவங்க யாருமே இருக்கக்கூடாது. எல்லோருக்குமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் கூடன்னு சொல்லலாம் இல்லையா லக்ஷி? ஆமா நாங்க இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய குருஜிட்ட இல்லையா குருஜி?
ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. என்னோட சொன்னால் லக்ஷிக்கு வந்து எப்போவுமே சமையல் எப்படி செய்வதுன்னு சொல்லி சொல்கிறது நான் தான். அதே போல தான் இன்றைய நாள் வந்து நமது நேயர்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு செய்வது எப்படி என்றது வந்து நமது நிகழ்ச்சியின் வாயிலாக நமது நேயர்களுக்கு கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். நாட்டுக்கோழி 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 15, தக்காளி 3, தேங்காய் பால் 1 கப், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மசாலா தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 4 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி தழை கைப்பிடி, எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, அதாவது வந்து தேவையான பொருட்கள் தான் நாங்கள் இப்போது கூறிவிட்டோம். அதாவது நாட்டுக்கோழி 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 15, தக்காளி 3, தேங்காய் பால் 1 கப், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மசாலா தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 4 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி, எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. இந்த பொருட்களை கொண்டு எவ்வாறு இந்த நாட்டுக்கோழி குழம்பு செய்வது என்பதை பார்ப்போம். சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து பொடியாக நறுக்கி வைக்கவும். பின்பு தக்காளியை நறுக்கி வைக்கவும். வானிலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் சோம்பு கறிவேப்பிலை போட்டு தாளிக்கவும். அதனுடன் பாதி அளவு வெங்காயம் சேர்த்து வதக்கி கொள்ளுங்க. நன்றாக வதக்கி கொள்ளுங்க. வதக்கியதும் பின்னர் அதனுடன் மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்து நன்றாக திரும்பவும் அதை வதக்கி கொள்ள வேண்டும். வதக்கிய பின்பு அவற்றை ஆற வைத்து மிக்சியில் மசாலாவாக நன்கு அரைத்து கொள்ளுங்கள். அதாவது வந்து மிக்சியில் போட்டு இந்த பொருட்கள் அனைத்தையும் போட்டு ஒரு மசாலாவாக அரைத்து கொள்ளுங்க. பின்பு நாட்டுக்கோழியை நன்றாக கழுவி சிறிது துண்டாக வெட்டி வைத்து கொள்ளுங்க. குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் மீதமுள்ள வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து வதக்கி கொள்ளுங்க. அதனுடன் தக்காளி சேர்த்து நன்கு வதக்கி பின்பு மஞ்சத்தூள், குழம்பு மசாலா சேர்த்து வதக்கி கொள்ளுங்க. நன்கு வதங்கிய பின்பு சிறிய துண்டாக வெட்டி வைத்த கோழியை சேர்த்து நன்றாக கிளறி தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு வதக்கவும். சிறிது நேரம் விசில் போடாமல் மூடி வைக்க வேண்டும். 5 நிமிடம் கழித்து குக்கரை திறந்து அரைத்து வைத்த மசாலாவை அதனுடன் சேர்த்து கிளறவும். பின்பு அதனுடன் தேங்காய் பால் சேர்த்து குக்கரை மூடி போட்டு விசில் விடவும். அதாவது நாட்டுக்கோழி என்பதனால் 5 விசில் வரை விடலாம். அப்போதுதான் நன்றாக வெந்து சாப்பிட சுவையாக இருக்கும். அதனால் வந்து 5 விசில் போடும் வரைக்கும் இருக்க வேண்டும். விசில் இறங்கிய பிறகு கொத்தமல்லி தழை தூவி இறக்கி விடவும். காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிவிடும். இதனுடன் சாப்பிட்றதுக்கு உகந்த உணவாக சூடான சப்பாத்தி மற்றும் பிரியாணிக்கு ஏற்ற சைடிஷாக இது அமையும். உண்மையிலே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச வகையிலான உணவு வகையாக இது அமையும். அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக இந்த சமையல் குறிப்பை வந்து லக்ஷி தான் அதிகமாக ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களும் நாட்டுக்கோழி குழம்புன்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குமா. அது அவங்களும் செய்து பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதை நான் செய்து பார்த்து சாப்பிட்றத விட என்னுடைய குருஜி அப்படியே செய்து இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குமென்னு நினைக்கிறேன். எப்போ செஞ்சு தருவீங்க? நாளைக்கு செஞ்சு தருவீங்களா? நாளைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்களா? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகலாம். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதிகமான என்ன பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ்களை நாங்கள் பார்க்க போகிறோம். சாம்பார், வற்றல், குழம்பு ஆகியவற்றில் காரம் அதிகமாகி விட்டால் நல்லெண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சு விடுங்க. காரம் குறைந்து விடும். குழம்பின் ரசனையும் ரொம்ப ரொம்ப கமக்கமா அப்படின்னு இருக்கும். குருமா போன்ற கிரேவியான ஐட்டங்கள்ல காரம் கூடினால் 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டு கொதிக்க வைங்க. காரம் குறைந்து விடும். குழம்புல புளி அதிகமாகிவிட்டா சிறு உருண்டை வெல்லம் சேருங்க. புளிப்பு சுவை உடனே சரியாகிவிடும். ரோஸ்ட் செய்யும் கறிகள்ல வந்து எண்ணெய் அதிகமாகிவிட்டால் கறிகளின் மேல் 1 ஸ்பூன் அரிசி மாவை தூவினால் கறியின் எண்ணெய் அரிசி மாவு உறிஞ்சு கொண்டு விடும். கறியும் மொறுமொறுப்பாக இருக்கும். கடலை மாவும் தூவலாகும். ஆனால் வந்து கடலை மாவு தூவி கூட்டினால் வந்து கறிகளுக்கு மொறுமொறுப்பு தராது. அது மாத்திரமல்ல, குழம்பில் உப்பு அதிகமானால் 2 துண்டு உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு கொதிக்க விடுங்கள். உப்பை அப்படியே உறிஞ்சி கொள்ளும். அது மாத்திரமல்ல, சப்பாத்தி நிறைய மீதியாகி போச்சுன்னா கவலையில்லாதவளை மொட்டை மாடியில கொண்டு போய் அதை காய வைங்க. அது காய்ச்சி உருண்டையா மாறினதுக்கு அப்புறம் அதை வந்து எண்ணெய்ல பொறிச்சு மறுபடியும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடல். பாலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு. என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன்.
நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவே. நீ மழை நான் பூமி, எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வேன். நீரவு நான் விண்மீன், நீருக்கும் வரைதான் நான் இருப்பேன். நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். உன்னில் நானாய் கலந்திருப்பேன். நீ வெயில் நான் குயில், உன் வருகை பார்த்துதான் நான் இசைப்பேன். மட்டும் சாதே நான் இருப்பேன். நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ மழை நான் பூமி, எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வேன். என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். தொடர்ந்தும் தாமரை வானொலியும் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு தான் இணைந்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்ததாக வந்து நமது நேர்களுக்கு சமையல் குறிப்பு பகுதியில் வந்து மீன் குழம்பு செய்வது எப்படி என்ற வகையில் நாங்கள் மீன் குழம்பு எவ்வாறு செய்வது என்பதைத்தான் நமது நேர்களுக்கு நாங்கள் கூற காத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது வந்து மீன் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மீன் 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 20, வரமிளகாய் 4, தக்காளி 3, புளி வந்து புளிக்காக நீங்கள் வந்து எலுமிச்சை சாறு எடுத்துக்கொள்ளலாம், வெந்தயம் 2
டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன், தனியார் தூள் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, தேங்காய் துருவல் 1 கப். இவ்வாறான பொருட்களை கொண்டு நாங்கள் மீன் குழம்பு எவ்வாறு செய்வது என்பதை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது மீண்டும் ஒரு முறை தேவையான பொருட்களை கூறிவிடுகிறேன். மீன் 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 20, வரமிளகாய் 4, தக்காளி 3, புளிக்காக எலுமிச்சை பழச்சாறு சிறிதளவு, வெந்தயம் 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன், தனியார் தூள் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, தேங்காய் துருவல் 1 கப். இந்த பொருட்களை கொண்டு எவ்வாறு மீன் குழம்பு செய்வது என்பதை தான் நாங்கள் இப்போது பார்ப்பதற்காக இருக்கின்றோம். மீனை தண்ணீர் போட்டு நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள். பிறகு வெங்காயம் மற்றும் தக்காளியை நறுக்கி கொள்ளவும், தேங்காய் துருவலை அரைத்து கொள்ளவும். பிறகு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் வெந்தயம், சோம்பு, கறிவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளித்து கொள்ளுங்க. பிறகு வெங்காயத்தை அதனோடு சேர்த்து வதக்கி கொள்ளுங்க. தக்காளி மற்றும் புளி 2ஐயும் கரைத்து கொள்ளவும். பின் அரைத்த தேங்காய் விழுதை சேர்க்கவும். அத்துடன் தனியார் தூள், மஞ்சத்தூள், மிளகாய் தூள் சேர்த்து கிளறிக்கொண்டு பின்னர் கரைத்ததை ஊற்றி நன்றாக கொதிக்க விடவும். கொதி வந்த பின்பு மீன் தொண்டுகளை சேர்த்து இறக்கி கொள்ளுங்க. இதனுடன் சாப்பிட்றதுக்கு உண்மையிலே இந்த மீன் குழம்போடு இட்லி, தோசை அது மட்டும் இல்லாமல் சாதத்துடன் கூட இந்த மீன் குழம்பு அதாவது மீன் குழம்பை இதனோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய உகந்த உணவாக இது காணப்படும். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே ரொம்பவும் டேஸ்டான சமையல் தான் இந்த மீன் குழம்பு எவ்வாறு செய்வது என்பது தான் நாங்கள் நமது நேயர்களுக்கு கூறியிருக்கோம். உண்மையிலே நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச சமையல் குறிப்பாக இது அமையும். ஆமா நிச்சயமா. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா உளுந்து களி செய்யற அப்படின்னு பார்த்தா, உளுந்து களி அப்படின்னு ஒண்ணுன்னா ஞாபகம் வர விஷயம் என்னன்னு சொன்னா, நிறைய பேருக்கு இந்த உளுந்து களி ரொம்ப 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 பிடிக்கும். சொல்ல போனா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதாவது உளுந்து களி செய்யற அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வெள்ளை உருண்டை உளுந்து 1 கப், பச்சரிசி 1 கைப்பிடி, கருப்பு பட்டி 1 கப், நல்லெண்ணெய் 50 மில்லிலிட்டர், தண்ணீர் 4 கப். செய்முறை பாத்தீங்கன்னு சொன்னா, வெள்ளை உருண்டை உளுந்தையும் பச்சரிசியையும் தனித்தனியே வாசம் வரும் வரை வறுத்து பொடி சலித்து கொள்ளவும். கருப்பட்டியை நைத்து போட்டு 4 கப் தண்ணீர்ல கரைத்து அடுப்பில் ஏற்றி சூடாக்கி நன்கு கரைத்தும் வடிகட்டி வைக்கவும். அதில் உளுந்து அரிசி மாவை போட்டு நன்கு கரைத்து அடுப்பில் ஏற்றி கிளறவும். நன்கு சுருண்டு வரும்போது நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் பக்கங்கள் பிரியும் போது இறக்கவும். எலும்புகள் வலும் பெறவும். இதை வாரம் ஒரு முறை செய்து உண்ணுதல் அவசியமாகும். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா, சமையல்ல நாங்க செய்யக்கூடாததுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா, சாம்பார் செய்யும் பொழுது வெங்காயம் சேர்த்தல், பெருங்காயம் சேர்த்தல் கூடாது. காஃபிக்கு பால் நன்றாக காயக்கூடாது. மோர்க்குழம்பு ஆறும் வரை மூடக்கூடாது, சமைக்க கூடாது. அதாவது ஆறும் வரை மூடக்கூடாது. கீரைகளை மூடி போட்டு சமைக்க கூடாது. தக்காளியையும் வெங்காயத்தையும் ஒன்றாக வதக்க கூடாது. ஃப்ரிட்ஜில் வாழைப்பழத்தையும் உருளைக்கிழங்கையும் வைக்க கூடாது. குழம்போ பொரியலோ அடுப்பில் இருக்கும் போது கொத்தமல்லி போடக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்தவுடன் குழம்பு அதிகமாக கொதிக்க கூடாது. ரசம் அதிகமாகவும் கொதிக்க கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த சாமை அரிசி அல்வா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சாமை அரிசியை ஊற வைத்து நன்கு அரைக்கவும். பின் வானில நெய்யூற்றி முந்திரி திராட்சை போட்டு அரைத்த மாவை ஊற்றி வெல்லம் சேர்த்து நன்கு கிளறவும். மீண்டும் சிறிது நெய் சேர்த்து நன்கு கிளறி அல்வா பதத்தில் இறக்கவும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடல். பாலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு. கண்டேன் 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 காதலை, கொண்டேன் 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 ஆவலை. வெல்லும் விரல் மெட்டின் சுகம் சொல்லும் குரல், எட்டித்தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. பிள்ளை மொழி சொல்லை விட ஒற்றை பனை கல்லை விட போதை தரும் காதல் வர தொலைந்தேன் 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 தொலைந்தேன். கண்டேன் 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 கண்டேன்
பேசுதே. இதுவரை யாரும் கூறா புகழுரையே பேசாத பேச்செல்லாம் பேச பேச நிம்மதி. பேசாது போனாலும் நீ சங்கதி. கெஞ்சல் முதல் கொஞ்சல் வரை, விக்கல் முதல் தும்மல் வரை, கட்டு முதல் தொட்டு வரை, அவளை 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 கண்டே 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 காதலை. கொண்டேன் 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 ஆவலை. கண்டேன் 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 காதலை. கொண்டேன் 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 ஆவலை. பட்டின் சுகம் வெல்லும் விரல், மட்டின் சுகம் சொல்லும் குரல், எட்டித் தொட நிற்கும் அவன் எதிரே. பிள்ளை மொழி சொல்லை விட, ஒற்றை பனை கண்ணை விட, போதை தரும் காதல் வர தொலைந்தேன் 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 தொலைந்தேன். கண்டேன் 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 கண்டேன். தொடர்ந்து முடிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் புதுமை பெண் நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் எங்களுடைய முகப்புத்தகம் மூலம் இணைந்து கொண்ட சொந்தங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். துளசி நினைஞ்சிருக்காங்க. ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம், நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி சகோதரி. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா குரு இணைஞ்சிருக்காங்க. இணையும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி சகோதரா. அதே நேரத்தில் ரகுவரன் நினைச்சிருக்காங்க. முதல் தடவையாக நான் தாமரை வானொலியோட இணைந்து கொள்றேன். மென்மேலும் தாமரை வானொலி பல சகாப்தங்கள், பல விருதுகள், பல புகழோடு அப்படியே ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு நான் மனசார வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாத்திரமல்ல அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சகோதரா. அதாவது எங்களுடைய சொந்தங்களுடைய வாழ்த்துக்கள் இருக்கும் வரைக்கும் எங்களுடைய சொந்தங்களுடைய மனசுல இடம் பிடிச்சிருக்கிற நாங்கள் அப்படியே என்ன சொல்றேன், படிப்படி ஏணியா அப்படியே நாங்கள் முன்னேறிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா புதுமை பெண் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், நிறைய டிப்ஸுகளை சொல்லியிருந்தோம். தொடர்ந்தும் நாங்களும் விடைபெற்று செல்லும் நேரம் வந்தாச்சு இல்லையா மாலி? ஆமாம் லக்ஷ்மி, நிச்சயமாக. அதாவது வந்து பெண்களுக்கு வந்து உண்மையிலேயே முக்கியமாக தேவையான விடயங்கள் தான் நாங்கள் இந்நிகழ்ச்சியினூடாக நமது நேயர்களுக்கு கூறியிருந்தோம். சமையல் குறிப்பு, அளவு குறிப்புன்றது உண்மையிலேயே முக்கியமாக எல்லா பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். பெண்கள் மாத்திரமின்றி ஆண்களுக்கும் கூட இது தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம்தான். அதனால் வந்து உண்மையிலேயே இந்த புதுமை பெண் நிகழ்ச்சி நமது நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடிச்ச வகையிலான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இல்லையா? ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. அதாவது இக்காலத்தில் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் பையங்களும் சமைக்கணுமாம். இது புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சொந்தங்களே. பார்த்து பையங்க எல்லாம் அங்கே கலையத்தில் இருக்கிறவங்களாம் என்னடா பேசுறாங்க அப்படின்னு எதெல்லாம் முறைச்செல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அதாவது சமைச்சு பழகுங்க, உங்களுக்கு பிற்காலத்தில் அது உதவும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த வார நிகழ்ச்சி அப்படியே சுட்டியின் கலாட்டா நிகழ்ச்சி வர காத்துட்டே இருக்கு இல்லையா? ஆமாம், நிச்சயமாக லக்ஷ்மி. அதாவது சுட்டியும் கலாட்டா வர காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தாமரை வானொலியோடு இணைந்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த அடுத்தடுத்து வர போகின்ற நிகழ்ச்சி அனைத்தையும் கேட்டு மகிழக்கூடியதாக இருக்கும் இல்லையா லக்ஷ்மி? ஆமா ஆமா ஆமா, நிச்சயமாக. மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை உங்களும் இந்த விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றும் உங்கள் பிரியமுடன் ஆர்ஜே லக்ஷ்யா, ஆர்ஜே மாலி. தொடர்ந்தும் தாமரை வானொலியின் நிகழ்ச்சிகளோட இணைந்திருங்க சொந்தங்களே.
கோயில் மணி நான் கேட்டேன் பேரன் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன். நீ கேட்டது ஆசையின் எதிரொலி கோயில் மணி நான் கேட்டேன் பேரன் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன். கோயில் மணி நான் கேட்டேன் பேரன் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன். சித்திரம் எந்த நெஞ்சில் பத்திரம் பத்திரம் கோயில் மணி நான் கேட்டேன் உன் பேரின் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன்